பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 5:13 வசனத்தின் மூலமாக ஆவியானவர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வேண்டிக் கொண்ட மாத்திரத்தில் இந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானதை இந்த வேதவசனம் உறுதிப்படுத்துகிறது. அதற்கான காரணத்தை குறித்து முந்தின வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. குஷ்டரோகியாகிய ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முகங்குப்புற விழுந்து என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் வேண்டிக் கொண்டதை வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தருணங்களில் நம்முடைய பலவீனங்கள் இன்னும் மாறலையே, ஏன் இந்த போராட்டம் பிரச்சனை, இவ்வளோ ஜெபித்ததில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே, இவ்வளோ வருஷமாக தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு இந்த ரட்சிப்பு வரலையே, இந்த போராட்டம் மாறலையே, இந்த கடன் பிரச்சனை தீரலைன்னு சொல்லி தேவ சமூகத்தில் முறுமுறுக்கிறோமே. இந்த குஷ்டரோகியை போல நாமும் கூட தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தவர்களாக முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரை உம்மால் ஆகும் என்கிற நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபித்திருக்கிறோமா? கண்ணை உண்டாக்கி தெய்வத்தினால கண்ணில் இருக்க பிரச்சனையை சரியாக்க முடியாதா? இருதயத்தை உருவாக்கி தெய்வத்தினால இருதயத்திற்கு பலவீனத்தை மாற்ற முடியாதா? சரீரம் முழுவதையும் அவர் உண்டாக்கினது, அதில் இருக்க எல்லா பலவீனத்தின் கிரிகளை மாற்ற அவரால் கூடும். நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற அவரால் கூடும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆனால் சகலம் நேர்த்தியாக நடக்கும் என்பதை இந்த வேத வசனங்களும் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களும் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தின் கிரியைகளுக்கு சாட்சிகளாக இருக்கோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தைக்கும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். குஷ்டரோகி வேண்டிக் கொண்ட மாத்திரத்தில் உடனே சுகம் பெற்றதுக்கான காரணம் விசுவாசத்தோடு என் தேவனால் ஆகும்ங்கிற நம்பிக்கையோடு அவன் ஜெபித்த மாத்திரத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஏன்னா இன்றைக்கு எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒவ்வொரு நன்மைகளையும் தேவன் அருளி செய்ய உண்மையிலராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் விசுவாசத்தை பலப்படுத்துவனமாக அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் உம்மால் ஆகும் என்கிற விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு தாரும். வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என் தேவ கரம் சகலவற்றை நேர்த்தியை செய்து முடிக்கிறவங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறவர்களாகும். தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாங்க மாற்றும். ஆண்டவர் நாங்கள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உடனே செய்யும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.